எங்க இருக்க? நீ எங்க இருக்க? நான் ரெஸ்டாரண்ட்ல இருக்கேன். உன்னை பார்க்க தான் வந்துட்டு இருக்கேன். ஏய், என்னதான் உன் பிரச்சனை? பேரர் எஸ் மேடம். பில். ஏன் நின்னுட்டு இருக்கீங்க? பில் எடுத்துட்டு வாங்க. நீங்க தான் எதுவுமே ஆர்டர் பண்ணலையே மேடம். நல்லா ஐஸ் போட்டு 2 வாட்டர்மெலன் ஜூஸ் கொண்டு வாங்க. ஓகே சார். எக்ஸ்கியூஸ் மீ, ஒரு ஜூஸ் தான் வித்தவுட் ஐஸ். எதையோ கொண்டு வாங்க. எஸ் சார். ஏய், உனத்தான் என் வேலையை பற்றி தெரியும்ல, முக்கியமான கேசடி. இப்போ நீ என்ன கிளம்பணுமா? கிளம்பு. ஏட்டு சொல்லுங்க சார். எல்லாரும் ஸ்டேஷனுக்கு வந்துட்டாங்க. நீங்க சரி, உடனே வரேன். என்ன? ஒரு குழந்தை மிஸ்ஸிங். அன்னைக்கு தான் குழந்தை கிடைச்சிருச்சுன்னு சொன்னியே. இது வேற. ஓ, மொத குழந்தை காணாம போனப்பவே ஒழுங்கா இன்வெஸ்டிகேட் பண்ணியிருந்தா இந்நேரம் ஈஸியா கண்டுபிடிச்சிருக்கலாம். அதை விட்டுட்டு பிரச்சனை முடிஞ்சிருச்சுன்னு அப்படியே விட்டுட்டேன். என் குழந்தை என்கிட்டயே கிடைச்சிருச்சு சார். ரொம்ப சந்தோஷமா. நீ அனு வீட்டில் இரு, நான் வந்துடுறேன். ஐயோ, சார் சண்முக வீடு எங்க இருக்கு? அந்த கட்சி வீடு சார். இப்படி போனா வரும்ல? ஆமாம் சார். அம்மா, உங்க குழந்தை எப்படி இருக்கு? உங்க குழந்தை எப்படிமா இருக்கு? ஐயா வந்திருக்காரு, சொல்லு. குழந்தை எப்படி இருக்கு? சார் இப்போ தான் சார் அழுது ஓஞ்சி போய் கிடக்கா. குழந்தை கிடைச்ச அன்றைக்கே இறந்து போச்சு சார். ஏன் ஸ்டேஷனில் சொல்லல? சொன்னால் மட்டும் இறந்து போன குழந்தை கிடைச்சிருமா சார்? ஏய், இந்த பொண்ணுடைய புருஷன் ஒருத்தர் இருப்பானே, அவனை எங்கப்பா? சார் அவன் குழந்தை இறந்த சோகத்தில் குடிச்சு ஒயின் ஷாப்பே கதின்னு கிடக்குறான் சார். சார், என்னது? புது பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு குழந்தை இருக்கதா தகவல் வந்திருக்கு சார். அப்படியா? என்ன சேட்டையா? சார், பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு குழந்தை கிடைச்சிருக்கான் சார். வாங்க, உடனே போலாம். ஏய் ஏய் ஏய், விலகு விலகு. யோ, சின்ன குழந்தை சுத்தி வேடி பார்த்துட்டு இருக்கீங்க எல்லாரும். ஏட்டியா, குழந்தைய தூக்குங்க. மைக் 20 காலிங் கண்ட்ரோல். ஒரு குழந்தை பஸ் ஸ்டாண்ட்ல கிடைச்சிருக்கு. நான் அந்த குழந்தையை செக்யூர் பண்ணிட்டேன். இப்போ ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டு இருக்கேன். எஸ்பி ஆஃபீஸ்க்கு தகவல் கொடுத்துருங்க. குழந்தையோட ஐடென்டிட்டி என்னங்கிறது கண்டுபிடிக்க முடியல. வேற ஏதாவது குழந்தைங்க மிஸ்ஸிங் கேஸ் இருக்கான்னு செக் பண்ணிட்டு டவுன் இன்ஸ்பெக்டர் ஹாஸ்பிட்டலுக்கு வர சொல்லுங்க. ஓவர். சார், ஹெவி டிராஃபிக் ஜாமா இருக்கே சார். ஏட்டியா, குழந்தை கொடுங்க. இந்தாங்க சார். பார்த்து. டாக்டர், சீக்கிரம் என்னாச்சுன்னு பாருங்க.
உள்ள எடுத்துட்டு போ சரி போ போ சார் குழந்தை நல்லா இருக்கு பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை தேங்க்யூ டாக்டர். ம் தேங்க்யூ சார் குழந்தை பொழைச்சிச்சு ஏட்டையா. நீங்கள் இங்கேயே இருந்த எல்லா ஃபார்மாலிட்டிஸும் முடிச்சுட்டு குழந்தையோட மெடிக்கல் ரிப்போர்ட்டை வாங்கிட்டு நேராக ஸ்டேஷனுக்கு வந்துருங்க. என்னாச்சு ஏட்டையா? நீங்கள் ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணீங்களா சார் ஒரு குழந்தை? ஆமாம். அது இப்போ இறந்துருச்சு சார். ஏட்டையா, எஸ்பி ஆஃபீஸ் போகலாம் வாங்க. சார் ஒவ்வொரு குழந்தையும் ஒரு தலைமுறையோட கனவு. வாங்க ஏட்டையா போகலாம். வணக்கம் சார். சார். எஸ் வால்டர், இந்த நேரத்துக்கு வந்திருக்குங்க. எனிதிங் இம்பார்ட்டன்ட்? எஸ் சார். சார், என்னோட லிமிட்டில் 2 குழந்தை காணாமல் போச்சு. அதுவாக திரும்ப கிடச்சிருச்சு. ஆனால் இப்போ 2 குழந்தையுமே உயிரோடு இல்லை சார். எனக்கு என்னமோ இது பெருசாக போய் முடியும்னு தோணுது. நீங்க எப்படி சொல்றீங்க? சார், காணாமல் போன குழந்தைங்க அன்னைக்கே கிடச்சிருச்சு. ஆனால் சொல்லி வச்ச மாதிரி மறுநாளே இறந்துருக்கு சார். குழந்தைங்க விஷயம்னால நீங்க அப்படி பாக்குறீங்க. அந்த குழந்தைகளுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்க சான்ஸ் இருக்கு இல்லையா? நீங்க தேவையில்லாம எதுவும் மீடியா கிட்ட பேசாதுங்க. இதுக்கப்புறம் இந்த மாதிரி நடக்காம இருக்க என்ன பண்ணணும்னு யோசிங்க. ஓகே சார். சார் கேஸை சாதாரணமாக நினச்சிட்டு இருக்காரு. சரி கிளம்புங்க. சரிங்க சார். ஏய் ராஜி, இன்னைக்கு பிரேக்கப் தான். அவன் என்ன சொன்னாலும் கன்வின்ஸ் ஆயிடாத. என்னை பத்தி தெரியல. இன்னைக்கு நான் யாருங்கிறத காட்டுறேன். வரட்டும். என்ன சொன்னாலும் கன்வின்ஸ் ஆகக்கூடாது. ஒவ்வொரு வாட்டி இப்படி பண்ணிட்டு அப்படியே போயிடுவியா? இன்னைக்கு இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். என்ன பார்க்காம போறான்? என்னை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்கான்? இவங்களுக்கெல்லாம் குடும்பம் ஒண்ணு இருக்கா இல்லையா? ஃபோன் பண்ற நேரத்தை பாரு. ஹலோ, சொல்லுங்கண்ணே. சாரு இன்னைக்கு டென்ஷன்ல வந்தாரு. ஏன், என்னாச்சு? இல்ல, இந்த காணாம போன 2 குழந்தைங்க இருக்காங்கல்ல, அதுங்க இறந்துருச்சு. சார்கிட்ட நான் நேர்ல பேசினேன்னா கொஞ்சம் ஆறுதலா இருக்குமே. நான் பாத்துக்கிறேன். ஓகேம்மா. ரொமான்ஸ் எல்லாம் இருக்கு, நம்ம கிட்ட தான் காட்ட மாட்டேங்கிறான்.
நம்ம லிமிட்ல இருந்து குழந்தைங்க காணாம போன மாதிரியே வேற வேற ஹாஸ்பிட்டல்ல இருந்து 4 குழந்தைங்களை தூக்கியிருக்கானுங்க சார். அப்படியா? நியூஸ் கண்டினியூஸா வந்துகிட்டே இருக்கு சார். வெவ்வேறு மருத்துவமனையில இருந்து 4 குழந்தைங்க கடத்தப்பட்டிருக்காங்க. மூத்த அரசியல்வாதியா இருக்கிற நீங்க எனக்கு சுகாதாரத்துறை அமைச்சரா இருக்கீங்க, என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்க? தனிப்பட அமைச்சிருக்கோம், கூடிய சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவோம். மிகவும் மர்மமான முறையில் தமிழகம் முழுவதும் பச்சிளங்குழந்தைகள் தொடர்ந்து காணாமல் போய் வருகின்ற நிலையில் இன்று ஒரே நாளில் 4 குழந்தைகள் காணாமல் போனது தமிழகம் எங்கும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. நீங்களா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஹாஸ்பிட்டல்ல வரிசையா குழந்தைங்க காணாம போயிட்டு இருக்கு. மீடியாக்காரங்க கேள்வி மேல கேள்வி கேட்டு தொலைச்சி எடுக்கிறான். சார், இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 24 மணி நேரத்துக்கு 4 குழந்தைங்க காணா போகிறதாகவும், அதுவே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 16 மணி நேரத்துக்கு ஒரு குழந்தை காணா போகிறதாகவும் எங்களுக்கு சர்வே ரிப்போர்ட் சொல்லுது சார். கரெக்டாக சொல்லுங்க. கண்டுபிடிக்கிறதுல மட்டும் கோட்டை விட்டுருங்க. எனக்கு என்ன பண்ணுவீங்களோ தெரியாது. இன்னும் 24 மணி நேரத்தில் காணாம போன குழந்தைங்க எனக்கு வேணும். கிளம்புங்க. சரி சார். ஐயா, சொல்லுங்க. நம்ம தொகுதியில் 2 குழந்தைக்கு காணாமல் போச்சு. அதுவே கிடச்சி இறந்து போச்சு ஐயா. நான் கூட ஆரம்பத்தில் ரெகுலர் கேஸ் மாதிரி தானே பார்த்தேன். ஆனால் நடக்கிறது பார்த்தா வேற மாதிரி இருக்கு ஐயா. என்னையா சொல்ற? அந்த ஏஎஸ்பி கூட இதை பற்றி சொல்லியிருக்காரு. யார் அந்த ஏஎஸ்பி? அந்த பாலாவை என்கவுண்டர் போட்டாங்கல்ல, அந்த ஏஎஸ்பி வால்டர் தான். அந்த ஏஎஸ்பி வந்து என்னை பார்க்க சொல்லு. சார், ஒரு கிளைண்ட் மீட்டிங் இருக்கு, உங்க அப்ரூவல் சைன் வேணுமாமா? புறா ஐயா இந்தாங்க ஐயா. மாப்பிள்ள, கட்சிக்கு ஒரு 5% நிதியாக கொடுத்துருங்க. கண்டிப்பா மாமா. Give to them. தேங்க்யூ சார். ப்ளீஸ் செக் இட். மற்ற ஸ்டேட்டுக்கெலாம் நாங்கள் 30% கமிஷன் தான் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு நாங்கள் 40% அக்செப்ட் பண்ணுறோம். திஸ் இஸ் ரெடிகுலஸ். திஸ் டீல் இஸ் நாட் அக்செப்டபிள். ஐ எம் ஸோ சாரி. நீ நோயை குணப்படுத்துறதுக்கான வேலை தான் கொடுத்துருக்க. நோயை உள்ள கொண்டதுக்கான வேலை. வாட் டு யூ மீன்? இட் மீன்ஸ் சீசனல் டிசீஸ். எங்கள் கம்பெனிக்குன்னு மார்க்கெட்டில் ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குது. நீங்களே ஒரு மருந்தை கண்டுபிடிப்பீங்க. அந்த மருந்தை வியாபாரமாக்க நீங்களே ஒரு நோயை உள்ள கொண்டு வருவீங்க. ஸோ உங்கள் பிஸ்னஸ்க்கு இந்தியா தான் ஈஸி மார்க்கெட், அப்படி தானே? இன்னும் 5 மினிட்ஸில் உங்கள் அமௌண்ட் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு ரிவர்ஸ் ஆகிடும். தேங்க்யூ சார். Just a sec. So what shall we do? Looks like he knows too many things. லெட்ஸ் கோ வித் தி டீல். Okay. தேங்க்யூ. Darling, deal is okay. நீ போய் டாக்டரை மீட் பண்ணிடு. பேக்கை கொடு. வெயிட். என்ன வேலை பார்க்குறீங்க? கொஞ்சம் கூட சின்சியாரிட்டி இல்லாம திருப்பி திருப்பி அதே காமிச்சுக்கிட்டு எடுத்து வெளில போய். எக்ஸ்கியூஸ் மீ, மே ஐ கம் இன்? எஸ், கமிங். ஹாய், ஐ அம் நர்மதா பிரமோத். எஸ், சிட் டவுன். டாக்டர், ரொம்ப நாளாக எங்கள் கம்பெனி மெம்பர்ஸ் உங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. பட் உங்களை ரீச் பண்ணவே முடியல. அதான் நானே நேரில் அதுக்கான சம் அப்ரூவல்ஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ் இருக்கு இல்லையா? அவ்வளோ சீக்கிரம் அப்ரூவல் பண்ண முடியுமா? அப்படின்னா இந்த ப்ரொசீஜரில் போகலாமா? எந்த ப்ரொசீஜர்? ஒவ்வொரு கண்ட்ரியும் பாருங்க அண்ட் கண்ட்ரிக்குள்ளேயும் பாருங்க. இதுல ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணுமா இல்ல எல்லா கண்ட்ரிக்கும் போலாமா? டாக்டர், இஃப் யூ ஓகே வித் இட், யூ ஃப்ளை த ஹோல் வேர்ல்ட் லைக் அ வைல்ட் பேர்ட்.
மாமா என்ன மாப்பிள்ள இதெல்லாம்? டீல் ஒன்று முடித்தேன். இந்த டீல் ஒரு தனி வீடு வாங்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எது பிடிச்சி சொன்னீங்கன்னா. எதுக்கு மாப்பிள்ள இதெல்லாம் எனக்கு? நீங்களே பார்த்துக்கோங்க. சரிப்பா, இதை யார் பேர்ல ரெஜிஸ்டர் பண்ணலான்னு சொல்லுங்க. எனக்கு அப்புறம் எல்லாமே ஆதித்யா தாமா. சரிங்க மாமா. ஒரு நிமிஷம். ஹலோ மாப்பிள்ள. ஒரு நிமிஷம் சொல்லுங்க மாமா. சொத்து வாங்குறது முக்கியம் இல்லை, கடைசி வரையில் அதை கட்டி காப்பாற்றணும். சரிங்க மாமா. ஹலோ யா I'll be there in 5 minutes. Bye. வாங்க சார். ஐயா வர சொன்னாங்க. ஒரு நிமிஷம் சார். ஐயா, உங்களை பார்க்க ஏஎஸ்பி வால்டர் வந்திருக்கு. வர சொல். வாங்க சார். சார், எஸ்பி உன்னை பற்றி என்கிட்ட சொல்லியிருக்காருயா. சார், என்னோட லிமிட்டில் காணா போன 2 குழந்தைங்க கிடைச்ச இறந்துருக்கு. எனக்கு என்னமோ இது சாதாரண கேஸ் மாதிரி தெரியல சார். இப்போ கூட தமிழ்நாட்டில் இது மாதிரி 4 குழந்தைங்க காணாம போயிருக்கு. உங்கள் டிஜிக்கிட்டே ஐஜிக்கிட்டே இதை பற்றி பேசிட்டேன். குழந்தைங்க மிஸ்ஸிங் கேஸில் ஸ்பெஷல் டீமில் உன்னை போட சொல்லியிருக்கேன். இது சம்மந்தமாக எப்பவும் எந்த நேரமும் நீ என்னை கான்டாக்ட் பண்ணலாம். பிஏ என் நம்பர் கொடு. தேங்க்யூ சார். மினிஸ்டர் அந்த குழந்தைங்க கேஸை வால்டர் கிட்ட கொடுத்துட்டாரு. நீ அவனை ஃபாலோ பண்ணிட்டே இரு. அவன் எங்கே போகிறான், என்ன பண்ணுறான்னு பாரு. சென்னை நம்பர் எஃப்எம் சூரியன் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. கீர்த்தி பேசிட்டு இருக்கேன். கும்பகோணத்துல இன்னைக்கு ரொம்ப விசேஷமா நிறைய இடங்கள்ல அன்னதானம்னு பிரியாணி போட்டு பட்டையை கிளப்பிட்டு இருக்காங்க. எதுக்குன்னு இப்ப நான் அந்த காரணத்தை சொன்னேன்னா அப்படியே ஆச்சரியப்பட்டு போயிருவீங்க. கழகத்தோட மெம்பர் பாலா அவருடைய முதல் ஆண்டு நினைவு நாள் என்று. சோ இத ஊர் மக்கள் ரொம்பவே வித்தியாசமா கொண்டாடிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பிறந்த நாள் நினைவு நாள் இந்த விஷயத்தை சொன்ன கையோடைய கில்லியான இந்த மக்களுக்கு தளபதியோட ரொம்ப சரியான ஒரு பாட்டு ஜிலாடி வருது. கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்க. இது சென்னை நம்பர் எஃப்எம் சூரியன் எஃப்எம். நான் ஆர்ஜே கீர்த்தி. சார் வாங்க சார். நீங்கள் பாட்டுக்கு தேவையில்லாமல் என் டைமை வேஸ்ட் பண்ணி ஏதோ கேட்டுட்டு இருக்கீங்க. சார். சார், உங்களுக்கு தெரியாதது இல்லை. நீங்கள் எதுக்கும் கொஞ்சம் நிதானமாக இதை ஹேண்டில் பண்ணால் நல்லா இருக்கும். ஏட்டையா, மற்ற போலீஸ்காரங்க பற்றி எனக்கு தெரியாது. எனக்கு எப்பயாவது உள்ள ஒன்று தோணும். சாதாரண விஷயமா இருந்தால் என்ன உறுத்தாது. ஆனால் என்னை உறுத்துச்சுன்னா அது கண்டிப்பாக சாதாரண விஷயமா இருக்காது. அந்த குழந்தைக்கு ஃபைல் எடுங்க. அங்க இப்ப கூட நீ எனக்காக வரல. ஏய், எதுக்கு இப்படிலாம் பேசுற? லவ் பண்ண மட்டும் போதுமா? நீ எனக்காக ஸ்பெண்ட் பண்ற 5 நிமிஷத்துக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு வரான்னு நீ ஒரு நாள் கூட நினைச்சதில்ல. நான் ஒத்துக்கிறேன்,
இது வரைக்கும் என் லவ் வார்த்தையால் எக்ஸ்பிரஸ் பண்ணது கிடையாது. ஏன்னா எனக்கு அது வராது. ஒரு நிமிஷம் என் கண்ணை பாரு, நான் உன்னை எவ்வளோ லவ் பண்ணுறது தெரியும். ஏய் சாரி ராஜி. போடா. இந்த 5 வருஷமா ஒரு சாரி சொல்கிற சந்தர்ப்பம் எனக்கு கிடைக்கல. இப்போ கேளு உன் சாரிய. ஏய் சாரிடி. சாரி மட்டும் போதாது, வேற என்ன பண்ணும்? உன் டென்ஷன் எல்லாம் மறந்துட்டு என் கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஏய் எனக்கு ஐஸ்கிரீம் வேணும். சரி இரு வாங்குறேன். இரு நானே போய் வாங்கிட்டு வரேன். அண்ணா 2 ஐஸ்கிரீம். எதிரில் என் நிழல்தானே என்னால் தேய்கின்றதே. ஒரு உயிரும் இல்லை என்றால் உடல் நிலையாதே. என் உயிரின் பொருளும் நீயே, என்னை பிரியாதே. வா என்னுள் வா துணையே. நாயும் நரியும் பார்க்க ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனா அவன் உள்ளுக்குள்ள இருக்கிறது நாயா நரியான் கண்டுபிடிக்கிறதாண்டா வாழ்க்கை. பாலாவை போட்ட நீ என்கவுண்டர்ல தான் போட்டுன்னு சொல்லியிருந்தா உன்னை தேடி நான் வந்திருக்கவே மாட்டேன். ஆனா போலீஸ் போட்டு போடலன்னு சொன்னீங்கல்ல, போலீஸ் போட்டு போடலன்னு சொன்னீங்கல்ல, அதுக்கு தாண்டா உன்னை தேடி வந்திருக்கேன். சார், எக்ஸ்கியூஸ் மீ, கொஞ்சம் வெளியே வெயிட் பண்றீங்களா? வெளியே வெயிட் பண்ணுங்கம்மா. சரி. டாக்டர், என் பொண்ணு உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லைம்மா. ஆனால் கான்ஷியஸ்னஸ் எப்போ வரும்னு சொல்ல முடியாது. நினைவு வந்ததுக்கு அப்புறம் தான் பேஷண்ட்டோட கண்டிஷனை பற்றி சொல்ல முடியும். போலீஸ் வேலை வேண்டாம் நீ ஏன் சொன்னீங்கன்னு இப்போதான் புரியுது. நான் என் வேலையில் சீரியஸாக இருந்ததுனால சுற்றி இருக்கிறவங்க சீரியஸ்னஸ் புரியல. என்னை மன்னிச்சிருங்க மாமா. இந்த 5 வருஷமாக என் மேலே வச்சிருந்த நம்பிக்கை தான் என் வாழ்க்கையில் எல்லாமே. எங்கள் 2 பேருக்குள்ளேயும் சரி எது தவறதுன்னு கூட நாங்கள் பிரித்து பார்த்தது கிடையாது. ஒரு அப்பனா எல்லாருக்கும் இருக்கிற பயம்தான் எனக்கும் இருந்துச்சு. என் பொண்ணோட வாழ்க்கையில் எதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு நினச்சனோ அதெல்லாம் நடந்துருச்சு. என் பொண்ணு பழைய நிலைமைக்கு என்கிட்டயே திரும்பி வந்துடுவா. அவள் உன் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கை உண்மைன்னா அவனை விட்டுறாத. சார் சார் உட்கார் உட்கார். ஹலோ, யாரா அது? உன் பொண்டாட்டியா கேர்ள் ஃப்ரெண்டா? தட்டினல்ல, நீ என்னை தேடி வரணும் தானே நான் உன்னை உயிரோட விட்டு வந்தேன். என்ன வால்ட்ரு, நான் யாருன்னு யோசிச்சுட்டு இருக்கல?
டே 8 வயசு பையனை காசுக்காக ஆப்ரேஷனுங்கிற பேரில் கொலை பண்ண டாக்டர் தானடா நீ? ஓ எல்லாமே தெரிஞ்சு போச்சா? தெரிஞ்சது மட்டும் இல்லை, ஏன்டா அவனை உயிரோட விட்டான்னு உனக்கு பயத்தை காட்டுறேன்டா. ஓடிட்டே இரு. ஓட முடியாம ஒரு இடத்துல நிப்பல்ல, எதுக்கு யமனா வந்து நிக்கிறேன்டா. ஏய் இந்த டேபிள் இருக்க கண்ணடா. கண் எடுக்க ஒரு செகண்ட் யோசிக்கல, அது போதும்டா. ஏறி மிதிச்சுட்டு போயிட்டே இருப்பேன். ஹலோ சார், மேடம் கண்ணு முழிச்சிட்டாங்க சார். உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க சார். சரி, உடனே வரேன். இது டெம்பரேச்சர் கரெக்டாக செக் பண்ண, எல்லாம் நார்மலாக இருக்கு. வர வர சரக்குலாம் சரியில்லை. வண்டியா வரும்போது ஓட்டர் சைக்கிள் இப்போ ஹோண்டா ஆக்டிவாவா? எல்லாம் எங்க வட்டி காசுரா. தலையே வேண்டதான் இருக்கு. அவர் கூட்டி போய் உட்கார. வணக்கம் சார். சார் தனியாக வட்டி வாங்குறாங்க சார். இப்போ எங்களை பிடிச்சி உள்ள போறேங்க சார். சார் ஏன் சார் உங்களுக்கு இப்படிலாம் நடக்குது? அந்த குழந்தைங்க கேஸை எடுத்ததுலேருந்து உங்க நேரமே சரியில்லை சார். எல்லாம் எங்களுக்கு தெரியும், நீ முதல்ல போய் உட்காரு. தெரியும் சார், அந்த குழந்தை விஷயம் தானே. உருவறத உருவுனா எப்படி சார் உயிரோட இருக்கும்? எந்த குழந்தைண்ணா? யோ அந்த கடைசியா பேக் பண்ணி கொடுத்தோம்ல அந்த பாய் குழந்தை, கையில கூட 2 மார்க் இருந்துச்சு. அதை நான் பார்க்கலையாண்ணே. நீ எப்படி சொல்ற? ஒருத்தன் செத்துட்டாலே அவன் கண்ணை பார்த்து அவன் எத்தனை மணிக்கு செத்தான், எப்படி செத்தான்னு என்னால சொல்ல முடியும்யா. அந்த அளவுக்கு அனுபவம் இப்பதானே வந்திருக்க. போ தெரிஞ்சுக்குவா போ. அப்போ டாக்டர் கொடுத்த ரிப்போர்ட்? சார் நீங்களே டிபார்ட்மெண்ட்ல இருக்கீங்க, சில டாக்டருங்க முன்ன பின்ன அப்படிதான் கொடுப்பாங்க சார். முதலெல்லாம் பாடி வந்தா அர்த்தமா தச்சமானு இருப்போம் சார். இப்போ பாடி வர்றதுக்கு முன்னாடியே அந்த பார்ட்ஸை கொடு இந்த பார்ட்ஸை கொடுன்றாங்க. பச்சை குழந்தை சார், அதை கூட விட்டு வைக்கல சார். 60 வயசு 70 வயசுனா பரவாயில்லையா, பச்சை குழந்தையா அதை கூட விட்டு வைக்க மாட்டேங்க. அந்த குழந்தை விஷயம் தானே. உருவறத உருவுனா எப்படி சார் உயிரோட இருக்கும்? ஏட்டையா சார் அந்த குழந்தை கேஸ் ஃபைல் எடுங்க. இந்த தரோம் சார். சார் ஏட்டையா சார் ஃபர்ஸ்ட் குழந்தை காணாம போனவங்க வீட்டுக்கு போகணும். இந்த டயத்தில் கண்டிப்பாக இருப்பான் சார். சண்முகம், சண்முகம் சார் வணக்கம் சார். வாயா, சார் வந்திருக்காருல்ல. செல்வி, செல்வி. வணக்கம். உங்கள் குழந்தை பிறந்தப்போ அதுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்துச்சா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். ஏன் சார் அப்படி கேட்குறீங்க? அம்மா இங்கே பாரு, என்ன நடந்ததுன்னு சும்மா ஓப்பனாக சொல்லுமா. இல்லை சார், அப்படிலாம் எதுவும் இல்லை. என்ன இல்லைங்கிற? தயங்காம சொல்லுமா. என் பிள்ளைய கொண்டதே புருஷன் தான் சார். என்ன சொல்கிறீங்க? ஆமாம் சார், நான் எங்கள் அம்மா வீட்டில் தான் சார் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்தேன். அங்கேயே நான் பிள்ளைய பேத்துருந்தேன். இன்னைக்கு என் பிள்ளை உயிரோட கையில் இருந்திருக்கும். இந்த பாவி மனுஷன் எங்கள் அம்மா கிட்ட குடிச்சிட்டு சண்டை போட்டு 7 மாசத்துல என்னை இங்கே கூட்டிட்டு வந்து வச்சேன்னு ஜிஹெச்ல சேர்த்து என் பிள்ளைய சாவடிச்சிட்டான் சார்.
எந்த ஹாஸ்பிட்டல்னு சொன்னீங்க? மாயவரம் ஜிஎச் சார். ஏட்டியா நான் மாயவரம் கிளம்புறேன். ஓகே, நீங்கள் ஸ்டேஷன் போங்க. இப்போ இந்த குழந்தை எங்க இருக்கு சார்? இந்த குழந்தை இப்போ இறந்துருச்சு டாக்டர். அது விஷயமா உங்களை பார்க்க வந்தேன். இதில் எந்த ரிப்போர்ட்லையுமே குழந்தையோட பிளட் குரூப் மென்ஷன் ஆகலை. எதனால? இந்த குழந்தை ஒரு ஸ்பெஷல் கேஸ். பாம்பே பிளட்னு சொல்கிற ஒரு ஸ்பெஷல் டைப் பிளட் இருக்கிற குழந்தை. இது ரொம்ப ரேரான பிளட் குரூப்புங்கிறதுனால மெடிக்கல் கிரைம்ஸ் நிறையவே நடக்குது. அதனால கவர்மெண்ட் இதை பற்றி அன்னோன் பர்சன்ஸ் கிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு மெடிக்கல் கவுன்சில் ஆர்டர் போட்டிருக்காங்க. பாம்பே பிளட் குரூப்னா என்ன டாக்டர்? 1952 பாம்பேல எந்த பிளட் குரூப்லேயும் சேராம ஒரு குழந்தை பிறந்திருக்கு. அந்த பிளட்டுக்கு என்ன பேர் வைக்கிறதுன்னு தெரியாம மெடிக்கல் கவுன்சிலில் பாம்பே பிளட் குரூப் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. அப்போ இந்தியா பாப்புலேஷன் படி 179 பேருக்கு மட்டும்தான் இந்த பிளட் குரூப் இருந்தது. ஆனால் இப்போ கணக்குப்படி 10 லட்சத்தில் 4 பேருக்கு இந்த பிளட் டைப் இருக்கு. அதனால இந்தியாவில் இது கொஞ்சம் அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம். இது எதனால வருதுன்னா பிளட் ரிலேட்டிவ்ஸ்குள்ள கல்யாணம் பண்ணிக்கிறதால இது வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம். இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா இந்த பிளட் குரூப் இருக்கிறவங்க பிளட் யாருக்கு வேணும்னாலும் கொடுக்கலாம். ஆனால் அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வரும்போது சேம் பிளட் மட்டும்தான் சேரும். ஸோ இது ஒரு அட்வான்டேஜாகவும் சொல்லலாம், அட் த சேம் டைம் டிஸ்அட்வான்டேஜாகவும் சொல்லலாம். இந்த பிளட் குரூப்பை சேர்ந்த குழந்தைங்க தான் இப்போ இறந்துருக்கு டாக்டர். இந்த மாதிரி இப்போ தான் குழந்தைங்க பிறந்திருக்கான்னு உங்களால் சொல்ல முடியுமா? சாரி சார், நாங்கள் அது சொல்லக்கூடாது. இல்லை டாக்டர், நீங்கள் கொடுக்குற டீட்டெயில்ஸ் வச்சு தான் அந்த குழந்தைகளை காப்பாற்ற முடியும், அந்த அக்யூஸ்டையும் பிடிக்க முடியும். கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். சார், நீங்கள் இவ்வளோ ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்குறதுனால நான் இந்த ரிஸ்க் எடுக்கிறேன். தேங்க்யூ டாக்டர். ஏடையா, காணாமல் போன 4 குழந்தைகளோட பிளட் குரூப் என்னன்னு கொஞ்சம் கேட்டு சொல்லுங்கள். சார், நான் டாக்டர் தேவி பிரியா பேசுகிறேன். டாக்டர் சார், மற்ற ஹாஸ்பிட்டலில் விசாரிச்சதுல திருச்சி ஜிஹெச்சில் இந்த பிளட் டைப் உள்ள குழந்தை இருக்கு. தேங்க்யூ டாக்டர். டேய், எங்கே இருக்க? ஸ்டேஷனில் இருக்கேன்டா. நான் இப்போ திருச்சிக்கு தான் வந்துட்டு இருக்கேன். என்ன தெரியும் திருச்சிக்கு? அதெல்லாம் வந்து சொல்கிறேன். நம்ம பசங்க ஒரு 4 பேரை ஆமாட திருச்சி ஜிஹெச்சுக்கு வர சொல்லு. சரிடா. இந்த வாடம். தெரியலையம்மா. என் கால்குலேஷன் கரெக்ட்னா இந்த குழந்தை தேடி கண்டிப்பாக அவங்க வருவான்.